இன்னைக்கு நம்ம ஒரு கப்பு ரவையை பயன்படுத்தி ரொம்பவே டேஸ்டான அந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது உள்ள ஸ்டஃபிங்கோட வெளியில் நல்லா சாஃப்டாகவும் இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு பஞ்சு போல் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். ஸ்வீட் செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். பொடியான ரவை எடுத்துக்கோங்க. இந்த ரவை வறுக்காத ரவை தான். இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதோட அளவு பார்த்தீங்கன்னா 4 ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு கப் அளவுக்கு பால் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் ரவை அளந்து எடுக்கிறீங்களோ அதிலே ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ரவை பால் எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு மூடி போட்டு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு இந்த ரவை நல்லா ஊறட்டும். இப்போ இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான ஸ்டஃபிங் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். இதை தீயை குறைச்சி வச்சுட்டு இந்த பாசிப்பருப்பு இப்படி நல்லா கலந்து கொடுங்க. பாசிப்பருப்பு கலர் மாதிரி வரணும், அது வரைக்குமே இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ 1/4 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையுமே சேர்த்துட்டு இந்த பாசிப்பருப்பை நல்லா இப்படி கலந்து கொடுத்துருங்க. தேங்காவில் உள்ள ஈரப்பதம் போய் இந்த தேங்காய் நல்லா அப்படியே கொரன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு இந்த தேங்காவை நல்லா இப்படி வதக்கி விட்டுருங்க. தேங்காய் நல்லா வதக்குனீங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பாசிப்பருப்பு நல்லா கலர் மாதிரி தேங்காவுமே நல்லா உதிரியாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 3-4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதையுமே சேர்த்துட்டு ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இந்த பாசிப்பருப்பு நல்லா ஆறுனதுமே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான சுகர் சிரப்பு தயார் பண்ணிடலாம். இதுக்காக ஒரு கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணியும் சேர்த்துட்டு இந்த சர்க்கரை நல்லா இப்படி கலந்து கொடுத்துருங்க. இந்த சுகர் சிரப்பு கம்பி பதம்லாம் தேவையில்லை. இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக பிசுப்பு தன்மை இருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த சுகர் சிரப்பில் நான் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். இது இந்த ஸ்வீட்டில் நல்ல ஒரு கலர் கொடுக்கும், நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா பரவாயில்லைங்க, நீங்கள் வெறும் சர்க்கரையை மட்டும் நல்லா அப்படியே கொதிக்க வச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இறக்கி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரை தண்ணி நல்லாவே கொதி வந்துருச்சு. இதை நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுறேன். சுகர் சிரப்பு நல்லா ஆறிதாங்க இருக்கணும். சூடோடு இருக்கும்போது இந்த ஸ்வீட்டை சேர்க்கக்கூடாது. அதனால் இந்த சுகர் சிரப்பை நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ இந்த சுகர் சிரப்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கப்புறமா நான் பாசிப்பருப்பை தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருக்கேன். இந்த பாசிப்பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பாசிப்பருப்போட 4 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா நைஸான ஒரு பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பாசிப்பருப்பை அரைச்சிட்டு வந்தால் இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். குருணையாக இருந்தால் சாப்பிடும்போது உங்களுக்கு அது நல்லா இருக்காது. அதனால் பாசிப்பருப்பை இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஊற வச்சிருக்க ரவை எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ரவையை எடுத்து பார்த்தீங்கன்னா பாலோட சேர்ந்துட்டு ரவை இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக ஊறிடுச்சு பாருங்கள். இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அப்படியே நல்லா நைஸாக மாவாட்டம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த ரவையை நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை கரண்டியில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். மாவு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தோசை மாவு பக்குவத்தில் இருக்கணும். உங்களுக்கு ரவை அரைக்கும் போது எக்ஸ்ட்ரா பால் தேவைப்பட்டால் கொஞ்சமாக நீங்கள் பால் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவை கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வலுவலுன்னு இருக்கணும். இப்போ இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாகவே ஆப்ப சோடா சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. எனக்கு ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு பால் அரைக்கும் போது கரெக்டான அளவாக இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு வேளை பத்தலைன்னா நீங்கள் கூடுதலாக கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு இந்த மாதிரி தோசை மாவு மாதிரி ஒரு பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போ அரைச்சி எடுத்துகிட்ட மாவு அப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறமா ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக 2 சொட்டு அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி சின்னதாக தோசை மாதிரி ஊற்றிக்கோங்க. இதை நீங்கள் மூடி போட்டெல்லாம் வைக்க வேண்டாங்க. தோசை ஊற்றும் போது ரொம்ப லேசாலாம் ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி ஊத்தாப்பா மாதிரி நீங்கள் ஒரு கணத்தில் ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த தோசையை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் மட்டுமே வெந்தால் போதுங்க. இந்த தோசையை நீங்கள் திருப்பி போட்டெல்லாம் எடுக்க வேண்டாம்.
இப்போ இந்த தோசை வெந்துருச்சு. இதை வந்து நான் ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு காட்டுறேன் பாருங்க. பின்பகுதியில் இந்த தோசை எந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்திருக்கணும். இந்த மாவில் நம்ம சர்க்கரையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால தோசை நல்லா செவந்து வந்துடும். மீதம் இருக்க எல்லா மாவுமே இந்த மாதிரி குட்டி குட்டி தோசையை நீங்கள் தயார் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம செய்யக்கூடிய ஸ்வீட்டுக்கு இதுதான் மேல் மாவு. இந்த மாதிரி ஒரே தட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. தோசை ஒன்றோடு ஒன்று ஒட்டாதுங்க. நான் வந்து இந்த தோசையை பெருசாகவே ஊற்றி எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு ஸ்வீட் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன தோசையாவோ இல்லை பெருசாவோ நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தோசையிலேருந்து ஒன்று எடுத்து கையில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்க பாசிப்பருப்பு பூர்ணத்தை எடுத்து இந்த மாதிரி ஓரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கோங்க. பூர்ணம் நிறையா வச்சிங்கன்னா தான் இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தோசையில் பாசிப்பருப்பு பூரணம் வச்சாச்சு. இதுக்கப்புறமா தோசையை சுற்றிலுமே இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தொட்டு இப்படி அப்ளை பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறமா இப்படி 2ஆக மடிச்சுட்டு அப்படியே நல்லா அழுத்தி விட்டுருங்க. உங்களுக்கு உள்ளே சேர்த்துருக்க பூர்ணம் வெளியில் வரக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா இப்படி விரல்னால அழுத்தி விட்டுருங்க. மீதம் இருக்க எல்லா மாவுமே இந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட்டாக தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பூர்ணம் வெளியே வராத அளவுக்கு மட்டும் இந்த ஓரத்தில் நீங்கள் மாவை வச்சு நல்லா அமுக்கி விட்டுறணும். இப்போ மீதம் இருக்க எல்லா மாவுமே இந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட்டாக தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் தயார் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்வீட்டை பொரிச்செடுக்கிறதுக்காக நான் வந்து ஏற்கனவே எண்ணெய் சூடு பண்ணிட்டேன். இந்த ஸ்வீட்டை பொரிச்செடுக்கிறதுக்காக எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது. மிதமான சூடானதுமே ஒவ்வொரு ஸ்வீட்டாக இந்த மாதிரி சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெயில் சேர்த்ததுமே நீங்கள் இந்த மாதிரி கரண்டி போட்டு கலந்து கொடுக்காம 2 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்வீட்டை கலந்து கொடுங்க. எண்ணெயில் சேர்த்து அந்த ஸ்வீட்டு 2 பக்கமும் நல்லா இப்படி செவந்து வந்ததுமே எண்ணெய் வடிச்சிட்டு வெளியில் எடுத்துருங்க. ரொம்ப நேரம்லாம் நீங்கள் எண்ணெயில் வைக்க தேவையில்லை. இப்போ மீதம் இருக்க எல்லா மாவுமே இந்த மாதிரி நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லா ஸ்வீட்டுமே பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா இந்த மாதிரி சுகர் சிரப்பில் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்வீட்டை நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு எடுத்ததும் அப்படியே கூட சாப்பிட்லாங்க. வெளியில் நல்லா மொறுமொறுனும் உள்ளுக்குள்ளே வந்து பூர்ணத்தோட சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து நல்லா குலோப்ஜாம் மாதிரி ஜூஸியாக சாப்பிட்றதுக்காக இந்த மாதிரி சுகர் சிரப்பில் சேர்த்துருக்கேன். இப்போ சுகர் சிரப்பில் சேர்த்துட்டு இந்த ஸ்வீட்டை அப்படியே ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. சாப்பிட்றதுக்கு அப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்வீட்டை அப்படியே நீங்கள் சுகர் சிரப்பிலே வச்சுட்டு கூட எப்போ தேவைப்படுதோ அந்த டயத்தில் எடுத்து நீங்கள் சாப்பிட்லாங்க. குலோப்ஜாம் மாதிரி நல்லா ஜூஸியாக ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்வீட்டை 3லேருந்து 4 நாள் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சுருந்து சாப்பிட்லாங்க. கெட்டே போகாது. இந்த ஸ்வீட்குள்ளே சேர்த்துருக்க ஸ்டஃபிங் எல்லாமே ஏற்கனவே வறுத்துட்டு தான் சேர்த்துருக்கோம். அதனால இந்த ஸ்வீட்டு ஈஸியாக கெட்டு போகாதுங்க. 3லேருந்து 4 நாள் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சுருந்து சாப்பிட்லாம். எந்த அளவுக்கு சுகர் சிரப்பில் இந்த ஸ்வீட் நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க. 1 கப்பு ரவையை பயன்படுத்தி நீங்களும் இந்த மாதிரி சூப்பரான ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டெய்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.